ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் வெர்னிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் டபுள் பேட்டி. சரி வாங்க படத்தோட கதைக்குள்ளே போகலாம். ஹீரோனோட சின்ன வயசு ஃபோட்டோ காமிக்கிறாங்க. அவளோட சின்ன வயசுலயே அவளோட அம்மா இறந்து போயிடுறாங்க. அவளோட அப்பா கூட தான் அவள் வளர்றா. அடுத்ததா நம்மளோட ஹீரோவை காமிக்கிறாங்க. இவனோட சேர்ந்து 5 சிப்லிங்ஸ் இருக்கும். இவனுக்கு ஒரு ட்ரெயினர் கூட இருப்பாரு. அவரோட பேரு சங்மின். ஹீரோ ஒரு மல்யுத்த வீரர். அவனோட ட்ரெயினர் தான் அந்த சங்மின். சங்மினுக்கு ஹீரோனா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரிதான் ஹீரோக்கும் சங்மின்னா ரொம்பவே பிடிக்கும். ஹீரோயின் அவளோட ஸ்கூல் காலேஜ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டா. இப்போ ஒரு புது வேர்ல்டுக்குள்ள என்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோட ஃப்ரெண்டு சங்வுக்க காமிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்ப விரிஸ்லிங்கை காண்டி கூட 2 பேருமே வெறித்தனமா பிராக்டிஸ் பண்றாங்க. 2 பேருமே எக்ஸசைஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. 2 பேருமே மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மல்யுத்தமும் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோவும் சாங்வுக்கும் ரெடி ஆகுறாங்க. என்னதான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் போட்டின்னு வந்தா வெறித்தனமா ஆடுவோம்ல அப்படின்ற மாதிரியே 2 பேருமே பிளே பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட்ல அந்த மேட்ச்ல சாங்வுக் தான் வின் பண்றான். அவன் நல்லா பிளே பண்றனாடி அவனை வேற ஒரு டீம்ல எடுத்துடுறாங்க. ஹீரோ அதனால ரொம்பவே சேட் ஆயிடுறான். ஹீரோக்கு எப்பவுமே அந்த கோச் சங்மின் தான் சப்போர்ட்டிவா இருப்பாரு. இப்பவுமே அவர் தான் சப்போர்ட்டிவா இருக்காரு. ஆனா அவருமே ஹீரோவை விட்டுட்டு சொர்க்கத்துக்கு போயிடுறாரு. ஹீரோன் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வாழ்வே மாய மாதிரி உட்காந்து பேப்பர் பார்த்துட்டு இருக்கா. அந்த வெயிட்டர் வந்து அவளை கூப்பிட்டுட்டே இருக்காரு. ஆனா ஹீரோயின் கண்டுக்காமலே உட்காந்துருக்கா. அந்த வெயிட்டருக்கே செம கடுப்பாயிரும் போல. அந்த வெயிட்டர் ஹீரோயின்ட்ட ஐயோ இந்தாமா அந்த பேப்பரை கொஞ்சம் தள்ளி வைமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்த ஃபுட் அங்க வச்சுட்டு போறாரு. ஹீரோனுக்கு ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் ஆகணும்னு தான் ரொம்ப நாள் கனவே. அதுக்காண்டி தான் அவ போராடிக்கிட்டே இருக்கா. கரெக்டா அவ சாப்பிட போகும்போது அவளோட அப்பா வீடியோ கால்ல வராரு. ஹீரோன் அந்த வீடியோ கால் அட்டன் பண்ணி யோ தகப்பா இருந்தாலும் உனக்கு ஓவர் குசும்புதாயா, வீடியோ கால்ல தான் வரணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கப்புறம் மாத்தி 2 பேருமே பேசிக்கிறாங்க. ஹீரோட ரூம்மேட் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பார்ல ஒர்க் பண்றான். அங்க 2 கே இருப்பாங்க. அவங்க கூட இவனுக்கு முட்டிக்குது. நீ வேணா சண்டைக்கு வாடா அப்படின்ற மாதிரியே தில்லா சொல்லிட்டு இருக்கான். ஏதோ அடிச்சு பிடிச்சு சண்டை போடுவான்னு பார்த்தா நீ வேணா சண்டைக்கு வாடான்னு சொல்லி கத்திக்கிட்டே விட்டா காணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி தப்பிடுறான். ஹீரோட பார் ஃப்ரெண்டு விண்டோ கிட்ட வந்து டோரை ஓபன் பண்ண சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஒரு மணி நேரமா கத்திட்டு இருக்கான். ஆனா ஹீரோவா மல்லாக்கா படுத்து விட்டதை பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ ஃப்ரெண்டு டே சோறு வாங்கி வந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வேகமா எந்திரிக்கிறான். ஹீரோட ஃப்ரெண்டு சோத்து முட்டா சோறுனோன்னு எப்படி டார்னு எந்திரிக்கிறான் பாரு அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான். 2 பேருமே சாப்பிட உட்காடுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட நீ ஒர்க் போகணும் அப்பதான் நமக்கு பூவா கிடைக்கும்னு சொல்லிட்டு தீவிரமா பேசிட்டு இருக்கான். ஹீரோ அந்த சட்டியில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ ஃப்ரெண்டோட மைண்ட் வாய்ஸ் ஒரு பெரிய மனுஷன் பேசுற பேச்சாடா இது அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட என்கிட்ட ஒரு ஒர்க் இருக்கு, சும்மா போய் நிக்கிற ஒர்க் தான் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஒரு ஷோரூமை காமிக்கிறாங்க. அங்கதான் ஹீரோ வேலைக்கு வரான். ஒருத்தர் ஹீரோவை கூப்பிட்டுட்டு பார்க்க செம்ம ஃபிட்டா இருக்கியப்பா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வான்றாரு. ஹீரோ அந்த ஷோரூம்ல தான் ஒர்க் பண்ணுவான்னு பார்த்தா ஹீரோ அவர் எங்கேயோ கூட்டிட்டு போறாரு. ஹீரோவும் டிப் டாப்பா கிளம்பி அவர் கூட போறான். லாஸ்ட்ல பார்த்தா ஹீரோவை ஒரு பாருக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. அங்கதான் ஹீரோட பார் ஃப்ரெண்டும் ஒர்க் பண்றான். ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோவை டாப் டு பாட்டம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ அப்படியே போட்டேன்னு வையன் அப்படின்ற மாதிரியே கடுப்புல நின்றுட்டு இருக்கான். ஹீரோ அந்த பார் ஓனர் கிட்ட எனக்கு என்ன வேலைன்னு சொல்லி கேக்குறான். பார்ல குடிச்சிட்டு தள்ளாடுறவங்க, சண்டை போடுறவங்க இவங்க எல்லாரையுமே குண்டு கட்டையா தூக்கிட்டு போறதுதான் ஹீரோட வேலை. ஹீரோ கிட்டேயே ஒருத்தன் மிஸ்பிஹேவ் பண்றான். ஹீரோ அவனை அலேக்கா தூக்குறான். அப்ப கூட அவன் ஹீரோவை டச் பண்றதை விடவே இல்லை. அப்பால இப்போ சாத்தானே மாதிரி அவனை ஹீரோ பொத்துன்னு கீழே போட்டுறான். ஹீரோ செம்ம கடுப்புல தம் அடிச்சிட்டு இருக்கான். அங்க அவனோட ஃப்ரெண்டு வரும்போது அவன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். ஏன்டா இந்த வேலையை பத்தி முதல்ல சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன் அப்படின்ற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவை அவனோட ஃப்ரெண்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அங்க அந்த பார் ஓனர் வந்து ஹீரோ கிட்ட ஒரு மணி கவரை கொடுக்குறாரு. ஹீரோ அவர்கிட்ட நான் ஒன்னு சொல்லணும்னு சொல்றான். அந்த பார் ஓனர் ஏன் உனக்கு மணி பத்தலையான்னு சொல்லி கேக்குறாரு. அப்பதான் ஹீரோ அந்த கவரை பாக்குறான். அதுக்குள்ள கட்டா மணி இருக்கு. அதை பார்த்த உடனே ஸ்டன் ஆகி போய் நிக்கிறான். ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் பாட்டிலா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கதான் ஹீரோனை பாக்குறான். ட்ரிங்க்ஸை பக்காவா மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்டு இருக்கா. ஹீரோட ஃப்ரெண்டு நீ இங்கேயும் ஒர்க் பார்த்துட்டு விரிஸ்லிங்குக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்றான். ஹீரோ எனக்கு அதை பத்தி ஐடியாவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவனோட நியூ கோச்ல இருந்து கால் வருது. ஹீரோ அதை பார்த்துமே அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். ஹீரோ எந்திரிச்சு வெளியில போய் சோகமா நின்னுட்டு இருக்கான். அந்த கோச் எனக்கு கால் பண்ண சொல்லி மெசேஜ் போடுறாரு. அப்ப கூட ஹீரோ எதுவுமே ரிப்ளை பண்ணாமலே நின்னுட்டு இருக்கான். ஹீரோ இனிமே சோகமா வந்து அவன் பக்கத்துல நின்னுட்டு இருக்கா. 2 பேருமே மாத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போயிடுறா.
ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் ஜாலியா பேசிட்டு ஃபன் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோனும் அந்த பக்கமா ரிட்டர்ன் வரா. ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ மேல உப்பு மூட்டை ஏறிக்கிறான். மனசுக்குள்ள சின்ன பிள்ளைன்னு நினப்பு போல. அங்க ஒரு பாலை பார்த்தோன்னு ஹீரோட ஃப்ரெண்டு ஓடி போய் ஃபுட்பால் ஆடிட்டு இருக்கான். ஹீரோவும் அவன் கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்கான். ஹீரோ கொஞ்ச நேரத்திலேயே மல்யுத்த வீரரா மாறிடுறான். அவனோட ஃப்ரெண்டை தூக்கி வச்சு சுத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே நடு ரோட்லயே பேன்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. கரெக்டா அந்த டைம் பார்த்து ஹீரோனும் அந்த வழியா வரா. அவ ஹீரோவை பார்த்து ஒரு லுக்கு விட்டோன்னு ஹீரோ அந்த லுக்குலயே மயங்கி போயிடுறான். பேன்னு சொல்லி அவளையே பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஒரு இன்டர்வியூக்காண்டி லென்ஸ் எல்லாம் போட்டு மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்கா. ஒவ்வொருத்தங்களா வந்து கூட்டிட்டு போறாங்க. அங்க சாய்னு ஒரு பொண்ணு வரா. அந்த சாய்ன்ற பொண்ணு கிட்ட ரெண்டு பொண்ணுங்க எப்படி இன்டர்வியூ போச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு அவளும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கா. ஹீரோனுக்கு அந்த சாய முன்னாடியே தெரியும். அந்த சாய் ஹீரோனை பார்த்து மறுபடியும் முதல்ல இருந்தான்னு சொல்லி கேக்குறா. ஹீரோன் நான் சும்மா தான் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. ஹீரோன் கூட சேர்த்து ரெண்டு பொண்ணுங்களை உள்ள கூப்பிடுறாங்க. ஒரு பொண்ணு போய் நியூஸை திக்கி திணறி படிச்சுட்டு இருக்கா. அந்த இன்டர்வியூ பண்றவரு நீ படிக்கிறதே தப்புன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அனுப்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் வரா. அவ நியூஸை நல்லா தான் ரீட் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஆளு நீ ரீட் பண்ணாத ஸ்டோரியை சொல்லு அப்படின்னும் போது ஹீரோயின் கொட்ட கொட்ட முழிக்க ஆரம்பிச்சிடுறா. இப்ப ஹீரோயினுமே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அந்த சாய் தான் இன்டர்வியூல செலக்ட் ஆயிருப்பா. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு பொறாமலாம் இல்லையே, ஆனா லைட்டா பொறாம தான் அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் சோகமா நடந்து வந்துட்டு இருக்கா. அங்க ஒரு கார் வருது. அது சாயோட கார் தான். அவ ஹீரோயின் கிட்ட வா ஏன் லிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லும் போது ஹீரோயின் இல்லவே நான் நடந்தே போய்க்கிறேன்னு சொல்லிடுறா. அந்த கார் போன பிறகு ஹீரோயின் வேக வேகமா ஓடிட்டு இருக்கா. எங்கடான்னு பார்த்தா ஒரு ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு ஸ்பெஷல் ஃபுட்டா ஆர்டர் பண்ணிட்டு இருக்கா. என்ன ஒரு வில்லத்தனம். அந்த வெயிட்டரும் கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கீங்கன்னு சொல்லும் போது ஹீரோயின் மூச்சு பிடிக்க ஓடி வந்ததே இதுக்காண்டி தான் இல்ல அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோயினும் அந்த ஃபுட்டை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சாயந்தரமா ஒரு குட்டி பையனுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. இப்படியே நிறைய குட்டி குட்டி வேலையா அவ பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் குளிக்கிறதுக்காண்டி வராங்க. அப்ப ஹீரோட போனுக்கு அந்த கோச் கிட்ட இருந்து மிஸ் கால் வந்திருக்கும். ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்கும் போதே அவனோட அக்கா கிட்ட இருந்து அவனுக்கு கால் வருது. ஹீரோட அக்கா அவனை எங்கேயோ கிளம்பி வர சொல்றாங்க. ஹீரோ முடியாதுன்றான். அவங்க போனையுமே கட் பண்ணிடுறாங்க. ஹீரோ ஹலோலோன்ற மாதிரியே கத்திட்டு இருக்கான். ஹீரோ அவங்க அக்காவை பாக்குறதுக்காண்டி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி வரான். அந்த ரெஸ்டாரண்ட்ல அவங்க அக்கா, அவங்களோட நியூ பாய் ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோட அக்கா அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் கிட்ட இவன் விரிஸ்லிங்க விட்டுட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத பத்தியே ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. ஹீரோ ஏதோ சாப்பிட போறான். அப்பதான் அவங்க அக்காவோட நியூ பாய் ஃப்ரெண்டு கொட்ட கொட்ட முழிச்சிட்டு இருக்கான். அப்பதான் தெரியுது அவனுக்கு அந்த டிஷ் சுத்தமா பிடிக்காதுன்னு. ஹீரோட அக்கா இதை முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் எல்லார்கிட்டயுமே சரி ஓகே வாங்க வேற ரெஸ்டாரண்ட்டுக்கு போலான்னு சொல்லும் போது ஹீரோ அந்த ஆளை பார்த்து உனக்கு நிஜமாவே இது பிடிக்காதா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அந்த ஆளும் கெத்த மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இல்ல நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சுத்தமா பிடிக்காத ஒன்ன கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோட அக்கா அதை அப்படி சாப்பிடக்கூடாது இப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஊட்டி வர விடுறாங்க. இப்ப ஹீரோவும் அவங்களோட அக்காவும் மட்டும்தான் உட்காந்துருக்காங்க. ஹீரோ அவங்க கிட்ட இவனை காமிக்கதான் என்ன இங்க கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ அவங்க கிட்ட அவனுக்கு சுத்தமா செட் ஆக மாட்டான்னு சொல்லும் போது அதுக்கு அவங்க அக்கா நீ ரொம்பவே சின்ன பையன், உனக்கு இதெல்லாம் புரியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட நீ கோச்சை போய் பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதை கேட்ட உடனே ஹீரோட ஃபேஸும் தொங்கி போயிடுது. அதுக்கப்புறம் அந்த பார் ஓனரும் கேயும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோவும் வரான். அங்க ஏதோ ஸ்மெல் அடிக்க என்ன கருமண்டா இது அப்படின்ற மாதிரியே எல்லாருமே ஹீரோவை தான் டவுட்டா பாக்குறாங்க. ஹீரோ கிட்ட என்ன கருமத்தடா தின்னுட்டு வந்தா அப்படின்ற மாதிரியே கேக்குறாங்க. அந்த கேல ஒருத்தன் ஹீரோவை ரொம்பவே திட்டுறான். வெளியில போக சொல்லி ஹீரோவும் வெளியில போகும்போது அந்த பார் ஓனர் அவனை கூப்பிட்டுட்டு உனக்கு வேற ஒரு வேலை இருக்குன்னு சொல்றாரு. ஹீரோவும் ஒரு பிளேஸ்க்கு வரான். அங்க ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு பாஸ் மணி வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அந்த ரவுடிங்க அவங்களோட அடியாக்களை ஹீரோ கூட ஃபைட் பண்ண சொல்றாங்க. அவனுங்களும் ஹீரோ கூட ஃபைட் பண்றதுக்காண்டி வரானுங்க. ஹீரோ சாப்பிட்ட ஃபுட்டை வச்சு செம்மையா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு கடுப்பாயிடுது. எல்லாருமே போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கான். அந்த ரவுடிங்களும் பயத்திலேயே கார்டை கொடுத்துடுறாங்க. ஹீரோவும் அந்த காசை அவனோட பாஸ் கிட்ட கொடுத்துடுறான். ஹீரோயின் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண வரா. அங்க சாயும் வந்து ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே காஃபி வேணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயின் எனக்கு ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஆளு இன்ட்ரோ கொடுக்குறேன்ற பேர்லயே வண்டியா பேசி கடுப்படிச்சிட்டு இருக்கான். ஸ்பீச் கொடுக்க வந்த லேடியே கடுப்பாயிடுறாங்க. அட போதும் யா அப்படின்ற மாதிரியே சிக்னல் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த லேடியும் பேச வராங்க. அவங்களும் ஒரு பெரிய நியூஸ் ரீடர் தான். அவங்களோட லைஃப் ஜேர்னியை பத்தி அவங்க எல்லாரும்
எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த லேடி சொல்றாங்க, நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இங்க இருக்கேன். நிறையவே போராட வேண்டி இருக்கும். நிறைய பேர் கிண்டல் செய்வாங்க, நிறைய பேர் தப்பா பார்ப்பாங்க. அந்த தடைகள் எல்லாத்தையுமே உடைச்சிட்டு தான் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எல்லாரையுமே பார்த்து உங்களோட லைஃப்ல நிறையவே போராட வேண்டி இருக்கும். அது எல்லாத்தையுமே தாண்டி தான் உங்க லைஃப்ல ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்பீச் முடிஞ்ச பிறகு எல்லாருமே ஒவ்வொருத்தரா எழுந்திரிச்சு கொஸ்டினா கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் பின்னாடி அந்த ரவுடி பசங்க வந்து அவனை அடிச்சு மட்டை ஆக்கிட்டு அவன் கையில இருக்க அந்த மணி கவரையுமே ஆட்டை போட்டு போயிடறானுங்க. ஹீரோ ரொம்பவே சோகமா உட்கார்ந்துருக்கான். அப்பதான் அவனுக்கு அவனோட பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. சங்மின் இறந்த பிறகு ஹீரோட நியூ கோச் ரொம்பவே ஸ்ட்ரிக்டானவரு. எல்லாத்துக்குமே திட்டிட்டு இருப்பாரு. ஹீரோ டாட்டு போட்டது கூட அவனை வாங்குன்னு வாங்கிட்டு இருக்காரு. அதனாலதான் ஹீரோக்கு அந்த கோச்சை சுத்தமா பிடிக்கல. ஹீரோ இப்ப இது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறான். அங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஹீரோவும் அங்க எந்திரிச்சு போறான். அங்க போய் பார்த்தா அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஈ காக்கா கூட இல்ல. ஹீரோ சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் அங்க வரா. அவ அங்கதான் பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவ்வளவுதான். ஹீரோக்கு ஹீரோனை பார்த்த உடனேயே பல்பேரி ஆரம்பிச்சிடும் போல இருக்கு. ஹீரோன் அவன் கிட்ட என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோக்கு அவளை பார்த்த உடனேயே பேச்சே வரமாட்டேங்குது. திக்கி திணறி பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவனுக்கு ஃபுட் கொண்டு வந்து வைக்கிறா. ஹீரோயின் ஹீரோ கிட்ட உனக்கு எக்ஸ்ட்ரா ட்ரிங்க்ஸ் வேணும்னா அங்க போய் எடுத்துக்கோன்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவ கிளீன் பண்ண போறா. கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போதே ஹீரோவை தான் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோனை பார்த்த உடனேயே டீசெண்டா சாப்பிடுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனால முடியல. போண்டா வாய் மாதிரி தான் வாய வச்சிருக்கான். அவன் ஹீரோனை பார்க்கும்போது அவ உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. ஹீரோ அவனோட ஓனர் கிட்ட போயிட்டு அவனோட பார் வேலையுமே விட்டுறான். ஹீரோ ஒரு பேப்பர் போற பையனா ஒர்க் பண்றான். நெக்ஸ்ட் டே அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு போறான். ஹீரோனை பாக்குறதுக்காண்டியே வருவான் போல. இன்னைக்கு அதே பர்கரை 1க்கு 2 ஆர்டர் பண்றான். ஏன்னா ஹீரோயினை கன நேரமா உட்காந்து சைட் அடிக்கணும்ல. ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல டிஷ் வாஷ் பண்ற வேலையை பாக்குறான். அவங்க கொடுக்குற சாப்பாட்டையே வண்டியா சாப்பிட்டுட்டு இருக்கான். வண்டியா சாப்பிட்டே கடையை காலி பண்ண வச்சிருவான் போல. ஹீரோயின் அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் ஆகணும்னு சொல்லிட்டு தீயா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அகைன் அங்க வரான். அவனை பார்த்த உடனே ஹீரோனுக்கு இப்ப லைட்டா ஃபேஸ்ல ஸ்மைல் வருது. அகைன் அதே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோனை பாக்குறதுக்காண்டியே சாப்பிட்டு ஃபிட்டா இருக்கிற உடம்ப ஃபேட் ஆக்கிடுவான் போல. இப்படியே டேஸும் போயிட்டு இருக்கு. ஹீரோயின் ரிப்போர்ட்டர் ஆகணும்னு சொல்லிட்டு வெறித்தனமா படிச்சிட்டு இருக்கா. ஹீரோனை பாக்குறதுக்காண்டியே டெய்லியும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே வர ஆரம்பிக்கிறான். ஹீரோனை பாக்குறதுக்காண்டி வரான். அந்த கோச் சங்மீனோட இறுதி சடங்குக்கு போறோம், நீ வரியான்னு சொல்லி கேக்குறாரு. ஹீரோவும் அதை பார்த்த உடனே ரிட்டர்ன் போயிடுறான். ஹீரோயின் படிச்சே டயர்ட் ஆயிட்டா. அப்பதான் ஹீரோன் ஒரு வீடியோவை பாக்குறா. அதுல சங்மீனோட வைஃப் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாங்க. அதை ஹீரோயினுமே கேக்குறா. சங்மீனோட வைஃப் சொல்றாங்க, என்னோட ஹஸ்பண்டோட கடைசி ஆசை ஹீரோ ஒரு விரிஸ்லிங் சாம்பியன் ஆகணும்ன்றதுதான் அப்படின்னு சொல்லும்போது இப்பதான் ஹீரோனுக்கே தெரியுது ஹீரோ ஒரு விரிஸ்லர்னு. ஹீரோவும் சங்மீனும் இருக்க போட்டோ எல்லாத்தையுமே ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. அங்க ஹீரோவும் நல்லா குடிச்சிட்டு போதையில வரான். ஹீரோன் அவனை பார்த்துட்டு இன்னைக்கு ஷாப் க்ளோஸ்னு சொல்றா. ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பும் போது டோர் மேலேயே டபார்னு மோதிக்கிறான். ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஓடி போறா. ஹீரோ மூக்குல இருந்து தக்காளி சட்னியே வர ஆரம்பிச்சிடுது. ஹீரோயின் அவனை பார்த்து நீ ஓகேயா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ நான் ஓகே தான், இந்த டோர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற மாதிரியே உளறிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் 2 பேருமே ஒரு பாருக்கு போறாங்க. ஹீரோயின் அந்த வெயிட்டரை கூப்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அந்த வெயிட்டரும் அண்ணனுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பார்சல் அப்படின்ற மாதிரியே கத்துறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கே புரியுது ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோயின் பாருக்கு வந்த மாதிரியே ஆக்ட் பண்ண சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்றாங்க. அந்த வெயிட்டரும் கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஹீரோயின் பாட்டில் எடுத்து ட்ரிங்க்ஸை ஊத்தி கரெக்டா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இதுலயே ஹீரோக்கு தெரியும் இவ எவ்வளவு பெரிய மகா குடிக்காரின்ட்டு. ஹீரோ அவளையே அப்படியே ஷாக்கா பார்த்துட்டு இருக்கான். ஹீரோன் அவன் கிட்ட ட்ரிங்க்ஸை கொடுத்துட்டு எப்படி குடிக்கணும்னு வேற சொல்லி கொடுக்குறா. 2 பேருமே குடிச்சு கடையே காலி பண்ணிடுவாங்க போல இருக்கு. ஹீரோயின் ஒரு ஃபுட்டை காமிச்சிட்டு ஏன் விரிஸ்லர் இதெல்லாம் நீ சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ என்ன பத்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் ஃபர்ஸ்ட் சாப்பிடுன்னு சொல்றா. இப்படியே 2 பேருமே சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கைய வச்சுட்டு அந்த மல்யுத்தம் எல்லாம் எப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவியா அப்படி பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ எம்மா தாயா அதெல்லாம் நீ பண்ணாத, உனக்கு செட்டே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றான். ஹீரோயின் அவன் கிட்ட நீ எதுக்கு விரிஸ்லிங்க விட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ அப்படியே டாபிக்கை சேஞ்ச் பண்ணிட்டு ஆமா நீ எதுக்கு படிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அங்க டிவி ஆன் ஆகுது. அதுல நியூஸ் ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதையே ஆன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. இதுலயே ஹீரோக்கு அவளோட ஆசை புரிஞ்சிருது. ஹீரோயின் என்னாலலாம் இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சலிப்பா சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ உன்னால கண்டிப்பா முடியும்னு சொல்லிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்றான். ஹீரோயின் அதை விட ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சட்டியை காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்
ஹீரோயின் ஹீரோ அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பா. 2 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அகைன் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு ட்ரிங்க்ஸை கொடுக்குறா. ஹீரோயின் அவன் கிட்ட நீங்க எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஹீரோ என்னோட அக்கா ஒரு ரூமுக்கு ரெண்ட் பண்றாங்க, அங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் ஓஹோ ஓசில இருக்கியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றா. ஹீரோ அதுக்கு அப்பெல்லாம் சொல்ல முடியாது, ஆனா அப்படிதான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அதுக்கு செம்மையா சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயின் ஹீரோ கிட்ட உன்னோட டேலண்ட்டை நினைச்சா எனக்கு ரொம்பவே பொறாமையா இருக்கு, ஒரு விரிஸ்லரா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் இல்ல, உன்ன மாதிரி டேலண்ட் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா. கரெக்டா அந்த டைம் பார்த்து ஹீரோக்கு அந்த கோச் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நீ வரியா இல்லையான்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு ஹீரோ ரொம்பவே சேட் ஆகுறான். ஹீரோயினுமே அந்த மெசேஜை பாக்குறா. ஹீரோயின் ஹீரோவை பார்த்து நீ ஓகேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரியே சோகமா சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அவன் கிட்ட சரி ஓகேவா 2 பேருமே போலான்னு சொல்லும்போது ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். எது நீ வரியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். 2 பேருமே பஸ்ல போறாங்க. ஹீரோயின் தூங்கிட்டே வரா. அவளுக்கு ஹீரோ அவனோட கோட்டெல்லாம் கழட்டி போட்டு விடுறான். நெக்ஸ்ட் 2 பேருமே ஒரு பிளேஸ்க்கு போறாங்க. ஹீரோ அவளை அங்கேயே விட்டுட்டு எங்கேயோ போறான். ஹீரோயின் அங்க இருக்க அவார்ட்ஸ் எல்லாத்தையுமே பிரமிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து கிளம்பலான்னு சொல்றான். 2 பேருமே கிளம்பும் போது ஹீரோட அக்காவும் அங்க வராங்க. ஹீரோட அக்கா நீங்க 2 பேருமே ஒன்னாவா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க. ஹீரோ நீ என்னம்மா நீங்க அப்படின்ற மாதிரியே கேக்குறான். ஹீரோட அக்கா கோச் தான் என்ன இங்க வர சொன்னாருன்னு சொல்லும் போது ஹீரோ அவரும் வராரா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்புறான். கரெக்டா அந்த டைம் பார்த்து கோச்சும் உள்ள வராரு. ஹீரோவை பார்த்துட்டு உன்னை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம்ன்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த கோச்சும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த கோச் கிட்ட நீங்க சங்மீனுக்கு எதுவுமே பண்ணல, அவரோட கண்டிஷனை கூட நீங்க கண்டுக்கலன்னு சொல்லிட்டு செம்மையா கத்திட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான் நீங்க தான் அவரை ஃபோர்ஸ் பண்ணிருக்கீங்க விரிஸ்லிங்குக்காண்டின்னு சொல்லும் போது அதுக்கு அந்த கோச் சொல்றாரு அவனோட கண்டிஷன் எனக்கு சுத்தமா தெரியாது அப்படின்றாரு. சங்மீன் ஏதோ ஒரு ஹெல்த் ப்ராப்ளம்னால தான் இறந்திருப்பாரு, அதனால தான் ஹீரோ அந்த கோச்சை பிடிச்சு ரொம்பவே கத்திட்டு இருக்கான். அந்த கோச் சொல்றாரு என்னால முடிஞ்ச நான் எல்லாத்தையுமே தான் பண்ணேன், அவனை பிளே பண்ண விடாம பண்ணேன், அந்த விரிஸ்லிங்ல இருந்து கூட அவனை ரிட்டையர் ஆக வச்சேன், இதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஹீரோ தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடறான் சங்மீனை நினைச்சு. ஏன்னா ஹீரோக்கு சங்மீனா ரொம்பவே உசுரு. அந்த கோச்சும் இது எல்லாமே என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. ஹீரோவும் அந்த கோச் கிட்ட சாரி கேட்கிறான். அந்த கோச் ஏதோ ஒரு பாக்ஸை தூக்கி அவன் கிட்ட வைக்கிறாரு. அதுல சங்மீனோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ற ஒரு திங் இருக்கும். அந்த திங்ல கூட சங்மீன் ஹீரோட பேரை தான் எழுதி வச்சிருக்காரு. அதை பார்த்த உடனேயே ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடறான். ஹீரோயின் அன்னைக்கு ஒரு கிளாஸ்ல ஜாயின் பண்ண வேண்டியது, ஆனா ஹீரோ கூட வந்த நடி அவளால ஜாயின் பண்ண முடியல, அந்த சீட்டும் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாய் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. ஹீரோ அங்க வந்து எல்லார்கிட்டயுமே சாரி கேட்கறான். ஹீரோட அக்கா சரி ஓகே வாங்க எல்லாருமே சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவங்க தான் காரியத்துல கரெக்டா இருக்காங்க. எல்லாருமே சாப்பிட உட்காடுறாங்க. ஹீரோட அக்கா ஹீரோனை பார்த்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் கொஞ்சமா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்றா. ஹீரோ உலகமகா நடிப்புடா சாமி இது அப்படின்ற மாதிரியே பாக்குறான். அதுக்கப்புறம் எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணி சாப்பாட்டை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவ ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் ஆகணும்ன்ற ஆசைய ஹீரோட அக்கா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அவங்க நீ கண்டிப்பா அவ இவன் கூட நல்லாவே சக்சஸ் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கூட சொல்றாங்க. இவங்க எல்லாருமே இப்படியே பேசிட்டு இருக்கும்போது அங்க ஹீரோட மத்த சிப்லிங்ஸும் வராங்க. எல்லாருமே ஜாலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு இடத்துல தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோக்கு ரொம்பவே தேங்க் பண்றா. உன்னாலதான் நான் இன்னைக்கு ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் ஹீரோ பார்த்து உனக்கு ஒரு அழகான ஃபேமிலி இருக்கு, நான் எப்ப பாரு என்னோட அப்பா கூட தான் இருந்திருக்கேன், அவர் கூட சில டைம் வீட்டுக்கே வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா. ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீ ஸ்ட்ரெஸ் ஆகாத, உனக்கு எது இஷ்டம் இல்லையோ அதை நீ பண்ணாத, யார் சொன்னாலுமே அதை பண்ணாத, எனக்கு இதை ப்ராமிஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோவும் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறான். நெக்ஸ்ட் டே அந்த இறுதி சடங்கு நடக்குது. எல்லாருமே அதுல கலந்துக்கிறாங்க. ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் தான் அவன் பக்கத்துல இருந்து அவனுக்கு சப்போர்ட்டிவா இருக்கா. ஹீரோட அக்கா ஹீரோயின் கிட்ட நான் உன்னை டிராப் பண்றேன்னு சொல்றாங்க. ஹீரோ அந்த டைம் அந்த கோச்சை கூப்பிட்டுட்டு இனிமேப்பட்ட விரிஸ்லிங்ல நானும் கலந்துக்கிறேன்னு சொல்றான். எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷம். ஹீரோ ஹீரோயின் கிட்ட வரும்போது அவ நீ கரெக்டான டெசிஷனை தான் எடுத்திருக்க, எப்பவுமே நம்மளோட ப்ராமிஸை காப்பாத்துன்னு சொல்லிட்டு போறா. ஹீரோயின் ரொம்பவே சோகமா கார்ல உட்காந்துருக்கா. அதுக்கப்புறம் அந்த சாய் கிட்ட கிளாஸ்ல ஒரு சீட் கிடைக்குமா எனக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ அகைன் ஜிம்ல எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுக்கு அகைன் அந்த கிளாஸ்ல ஒரு சீட் கொடுக்குறாங்க. ஹீரோயினும் சந்தோஷமா அந்த கிளாஸ் கண்டி வரா. சாய் தான் எல்லாருக்குமே டியூட்டரா இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஒரு இன்டர்வியூ
அட்டென்ட் பண்றதுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. அந்த இன்டர்வியூமே அட்டென்ட் பண்றா. ஹீரோ ரொம்பவே வெறித்தனமா இரவு பகல்னு கூட பார்க்காம பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கான். அதே மாதிரி ஹீரோயினும் இந்த இன்டர்வியூல எப்படியாச்சும் செலக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டே இருக்கா. ஹீரோயின் ஒரு ரைட்டிங் எக்ஸாமுக்காண்டி வரா. அவளுக்கு ஒரு எஸ்ஸே கொடுத்துருப்பாங்க. அதை பத்தியே ஹீரோயினும் திங்க் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோயினுக்கு ஹீரோ கூட பேசினது, அவனுக்காண்டி சப்போர்ட்டிவா இருந்தது, அவன் கிட்ட ப்ராமிஸ் வாங்கினது எல்லாமே ஞாபகம் வருது. ஹீரோக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அது அவனோட அக்கா, அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் எல்லாருமே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹீரோயின் அவளோட இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காண்டி போறா. ஹீரோ அவனோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவுட் ஆயிடுறான். அவனோட கோச் இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவும் நெக்ஸ்ட் ரவுண்ட்ல எப்படியோ கஷ்டப்பட்டு வின் பண்ணிடுறான். ஹீரோயினுக்கும் நெக்ஸ்ட் ரவுண்ட் இன்டர்வியூ நடக்க போகுது. அந்த இன்டர்வியூ பண்ற லேடி ஹீரோயின் கிட்ட வந்து, நீ சொன்ன மாதிரியே நீ எங்க கூட ஒர்க் பண்றதுக்காண்டி நானும் ரொம்பவே ஈகரா வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. ஹீரோக்கு செகண்ட் மேட்ச் மல்யுத்தம் நடக்குது. அதுலயும் ஹீரோ எவ்வளவோ கஷ்டப்பட்டு வின் பண்ணிடுறான். இப்ப அவனுக்கு தேர்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயின் கிட்டமே ரீட் பண்ண சொல்றாங்க. ஹீரோயின் சொல்றா, நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் ரொம்பவே பயந்தேன், ஆனா இப்போ அப்படி இல்ல, என்னோட கேமை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்ப ஹீரோயினும் பக்காவா நியூஸ் ரீட் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்க ஹீரோவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அகைன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அந்த மேட்ச்ல வின் பண்ணல, அதனால பஸ்ல ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோ மிலிட்டரியில ஜாயின் பண்றதுக்காண்டி பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் அவளோட ஃபைனல் இன்டர்வியூக்காண்டி வரா. அங்க அந்த ஸ்பீச் கொடுத்த லேடி தான் இன்டர்வியூவரா உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க ஹீரோனை பார்த்து, என்ன உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோன் அந்த லேடி கிட்ட, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றா. என்ன இருக்கும்னா, அந்த லேடி ஸ்பீச் கொடுத்த பிறகு ஹீரோன் அவங்க கிட்ட, நீங்க எதுக்கு மத்தவங்கள மாதிரி ரிசைன் பண்ணிட்டு போகலன்னு சொல்லி கேட்டிருப்பா. அதுக்கு அந்த லேடி சொல்றாங்க, நான் இன்னைக்கு என்னவா இருக்கணும், அதுக்காண்டி நான் ரொம்பவே போராடினேன், எல்லாத்து கூடயுமே சண்டை போட்டேன், அதனால தான் நான் இன்னைக்கு இந்த பிளேஸ்ல இருக்கேன்னு சொல்றாங்க. ஹீரோன் ஒரு கட்டத்துல ரொம்பவே வெக்ஸ் ஆயிருப்பா. இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டலாமான்னு கூட நினைச்சிருப்பா. ஆனா இந்த லேடியோட ஸ்பீச் தான் அவளுக்கு ஒரு தைரியத்தையே கொடுத்துருக்கோம். அதை தான் ஹீரோயின் இப்ப மீன் பண்றா. அதுக்கப்புறம் அவங்க இன்டர்வியூமே ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க ஹீரோவோட ஒரு ஃபைனல் மேட்ச் நடக்க போகுது. அதுல ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு சாங்வுக்கோட தான் ஃபைட் பண்ண போறான். இங்க ரெண்டு பேருமே ஃபைட் பண்றதுக்காண்டி கிரவுண்டுக்கு வராங்க. அங்க மீடியா எல்லாமே இன்டர்வியூ எடுக்கிறதுக்காண்டி வரும்போது அந்த கோச் அத்த நேரம் கம்முன்னு மேட்ச பாருங்கயா அப்படின்ற மாதிரியே சொல்றாரு. மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஹீரோ அடிச்சு புடிச்சு ஆடிட்டு இருக்கான். ஹீரோ தான் வின் பண்றான். செகண்ட் ரவுண்ட்ல அந்த சாங்வுக் தான் வின் பண்றான். ஹீரோட மேட்ச பாக்குறதுக்காண்டி ஹீரோயின் வேக வேகமா ஓடி வரா. அங்க அந்த சாய் இருப்பா. அவ ஹீரோனை பார்த்து ஸ்மைல் பண்றா. எப்பவுமே அவளை பார்த்து உருன்னு இருக்க ஹீரோயின் இப்ப ஃபர்ஸ்ட் டைமா அவளை பார்த்து ஸ்மைல் பண்றா. ஹீரோ ஹீரோயின் இருக்கிறத பாத்துறான். அவளை பார்த்த உடனே 10 பூஸ் குடிச்ச அளவுக்கு தென்பாயிரம் போல இருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரவுண்ட் மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மேட்ச்ல ஹீரோ ரொம்பவே வெறித்தனமா ஆடிட்டு இருக்கான். ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த மேட்சையுமே வின் பண்ணிடுறான். எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஹீரோனுக்கு அவன் வின் பண்ணதுல ரொம்பவே சந்தோஷம். ஹீரோவும் அவளை பார்த்து ஸ்மைல் பண்றான். அவ சந்தோஷத்தை பாக்குறதுக்காண்டியே வின் பண்ணிருப்பான் போல. அந்த ஸ்பீச் கொடுத்த லேடி நியூஸ் ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அதே சேனல்ல தான் ஹீரோயினும் வெதர் ரிப்போர்ட்டரா இருக்கா. ஹீரோயின் ரொம்பவே ஸ்னோல ஒர்க் பார்த்துட்டு இருக்கா. அந்த லேடி வேற சும்மா இல்லாம குளிருதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினா கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ், சொன்ன பையல அதான் தெரியுதுலடி குளிருதுன்னு, அப்புறம் ஏண்டி கொஸ்டினா கேட்டு சாவடிக்கிறா அப்படின்ற மாதிரியே நினைச்சிருப்பா. மிலிட்டரியில இருக்கவங்களும் அதே நியூஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹெட் சொல்றாரு, இங்க இருக்க நியூபி ஒருத்தன் ரொமான்ஸ் பண்றதுக்காண்டியே 2 பர்கர் சாப்பிட்டுருக்காயா அப்படின்ற மாதிரியே கிண்டல் பண்றாரு. அது யார்டான்னு பார்த்தா ஹீரோ தான் அங்க உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கான். அவன் தான் புதுசா இப்ப மிலிட்டரியில ஜாயின் ஆயிருக்கான். ஹீரோட சீனியர், நீ சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஹீரோ ஏன் அந்த மல்யுத்தத்துல அவ்வளோ போராடி இருப்பான்னா, ஏன்னா அந்த சங்மீனோட ஆசையே அதான், அதை நிறைவேற்றுறதுக்காண்டி தான் ஹீரோ போராடி இருப்பான். இதுக்காண்டி தானே ஆசைப்பட்ட பாலகுமாரி மாதிரி இவங்க 2 பேருமே அவங்களோட லைஃப்ல சாதிச்சிடுறாங்க. இப்ப 2 பேருமே ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. இவங்க 2 பேருமே அவங்களோட காதலை சொல்லிக்கலனாலும் இவங்க 2 பேரோட காதல் தான் இவங்களை இவ்வளோ அளவுக்கு சாதிக்க வச்சிருக்கு. இதோட இந்த ஃபிலிம் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching.